ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. நாளிலே கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். விசேஷமாக கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு பலன் என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 11 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இப்படியாய் பார்க்கிறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டறிவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டறிகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பேரே, நாம் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய, நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது அப்பத்தை கேட்டால் என்ன செய்ய மாட்டாங்க, கல்லை கொடுக்க மாட்டாங்க. மீனை கேட்டால் பாம்பு கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, பிள்ளைகளை நேசிக்கிறபடினால அவங்க கேட்கறது தான் கொடுப்பாங்க. அதுபோல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் கேட்கும்போது, தேடும்போது, அவரை தேடும்போது என்ன காரியத்துக்காக நாம் தேடுகிறோமோ ஆண்டவர் நிச்சயமாய் அந்த தேடுகிற காரியத்தை நம்ம கொடுப்பதற்கு, அவர் உண்மை உள்ள பலன் கொடுப்பதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்கள் சங்கீதம் 10:4 வாசிக்கும்போது துன்மார்க்கர் கர்த்தரை தேடான் அப்படின்னு பார்க்குறோம். துன்மார்க்கர் இயேசு இல்லாதவங்க ஆண்டவரை தேட மாட்டாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க தான் ஆண்டவரை தேடுவாங்க. 14:1 வாசிக்கும்போது தேவனை தேடுகிறவன் உண்டோ என்று கண்ணோக்கினார்னு பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் இந்த பூமியில் தேவனுக்காக ஜீவிக்கிறவங்க உண்டான என்ன செய்கிறார், அவர் நோக்கி பார்க்கிறார். உண்மையாக அவரை தேடுறவங்க அவருக்கு தெரியும். அவருடைய பார்வையில் மறைவான ஒன்று இல்லை. எல்லாமே என்ன செய்யுது, வெட்ட வெளிச்சமா எல்லாமே அவருக்கு தெரியும். அது பாருங்க, அந்த உலகம் அவருடைய பார்வையில் ஒரு குடும்பம் போல, குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுடைய பெயர்கள், பேரம்பேத்தியுடைய பெயர்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருடைய பேரும் நமக்கு தெரியும். அதுபோல் ஏசப்பாவுக்கு நாம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பேர்களும் தெரியும். ஆண்டவர் நம்மை தேடுகிறத அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை தேடுவதற்கோ என்ன செய்ய ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் ஆண்டவரை தேடும்போது நிச்சயமாய் தேடுகிறவருக்கு பலன் உண்டு என்பதில் நம்ம என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உண்மையாய் நம்ம அவரை தேடும்போது நிச்சயமாய் தேவன் நமக்கு செவி கொடுக்கிறார். இப்போ வேதத்தில் வாசிக்கிறோம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பயப்படுற பயம், ஒரு வாஞ்ச, ஒரு விருப்பம் இருந்தால் எப்படியாவது அவங்க இயேசுவின் பிள்ளைகளாக நிச்சயமாக மாறுவாங்க. ஆண்டவர் அவங்கள 3 வேதத்தில் வாசிக்கிறோம். எவர்களை முன்குறித்தாரோ அவரை அழைத்தார் மாதிரி தேவன் அவங்க பக்தி உள்ள ஜனமாக இருந்தோம்னா நிச்சயமாய் தேவன் அவருக்காக தேர்ந்து கொள்வார். அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கிறோம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் இருக்கார். ஆண்டவர் தான் வழி, ஆண்டவர் தான் சத்தியம், ஆண்டவர் தான் ஜீவன். அந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறபடினால நாம் ஆண்டவரை தேட வேண்டும். உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 6-10 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இப்படியாக பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தாரு, வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணும்போது அப்படின்னு பார்க்கணும். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசமா, பள்ளத்தாக்குகளும் மலைகளும் ஏரிகளும் உள்ள தேசம், கோதுமையும் வார்கோதுமையும் உள்ள தேசம். அது மாத்திரம் இரும்பு, வெண்கலம், செம்பு என்ன செய்யுமா உள்ள தேசம். அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான தேசத்தில் தான் தேவனுடைய பிள்ளைகள் வாழவும் விரும்புகிறார். ஆண்டவரை தேடுகிறவங்களுக்கு இந்த உலகத்தில் அவங்க நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, நல்ல ஆசீர்வாதங்களை, நன்மையான காரியங்களை தேவன் நமக்காக இந்த தேசத்தில் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நாம் அனுபவிக்க வேண்டியது, சுதந்திரிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைகள் இருக்காங்கன்னா சகல நன்மைகளையும் வைத்திருப்பாங்க பெற்றோர். ஆனால் பிள்ளைகள் என்ன செய்யணும், அதை அனுபவிக்க வேண்டும் என்று அவங்க என்ன செய்யணும், ஒருவேளை பெற்றோரை கொடுப்பாங்க, கொடுக்காவிட்டால் என்ன செய்ய, உரிமையாக என்ன செய்யணும், கேட்டு பெற்றுக்கொண்டு நாம் அனுபவிக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமத்துக்காக நாம் ஆண்டவரை தேடும் பொழுது ஏசப்பா நமக்கு எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார். நாம் செய்கிற வேலை, தொழில், நாம் செய்கிற காரியங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், திருமண காரியங்கள், என்ன காரியமாக இருந்தாலும்
சமூகத்தில் சொல்லி தேடும் பொழுது நிச்சயமாய் தேவன் நமக்கு அதுக்கு பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது பார்க்குறோம், அவன் ஆண்டவர் கர்த்தரை தேடும் பொழுது நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் பாருங்க, 103ஆம் சங்கீதத்தில் பார்க்கும்போது என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதபடிக்கு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அருமையான தேவனை பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் இந்த ஆத்துமாவுக்கு அடிக்கடி சோர்ந்து போயிடும். அதனால நம்ம என்ன செய்யணும், அந்த ஆத்துமாவை பார்த்து பேசணும். அவர் சொல்கிறார், உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டு கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டுகிறார். உன் வாயை திருப்தியாக்கி கடுகுக்கு சமமாய் உன் வயது வாழ வயதை போல இருக்கும்படி செய்கிறார் பார்க்கிறோம். ஆண்டவர் தேடுகளுக்கு நமக்கு நன்மையை பலனாய் கொடுக்கிறார். நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சது எவ்வளவு உண்மையோ அதுபோல ஆண்டவர் நம்ம வியாதி, தரித்திரம், சாபம் எல்லாவற்றையும் தேவன் நீக்கி நம்ம இந்த உலகத்தில் நன்மையான பலனோடு வாழ விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் இருதயத்தில் சோத்திரம் பண்ண வேண்டும். பைபிள் வாசிக்கிறோம், சோத்திரத்தினால கிருபை பெருகும்னு பார்க்கிறோம். அப்போ நம்ம இருதயத்தில் வாயை திறந்து ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக மனதார சோத்தரிக்கும் போது பைபிளில் வாசிக்கிறோம், முழு இதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சிந்தையோடு என்னில் அன்பு கூர்வாயாக இருக்கு. நாம் கர்த்தரை தேடுற காரியங்களை முழு மனதோடு நம்ம ஆண்டவரை சேவிக்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், தாவீதை பார்க்கிறோம். தாவீது வாழ்க்கையில் பாருங்க, அவன் ஆண்டவரை தேடுற காரியங்களில் முக்கியத்துவம் கொடுத்தான். வாஞ்சியாக தேடினான், ஆசையாக தேடினான், விருப்பத்தோடு தேடினான். யாரும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஆனால் தாவீது வாழ்க்கையில் ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் இருந்துச்சு. அதுபோல் இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் கர்த்தரை தேடுற காரியத்தில் என்ன செய்யணும், ஒரு ஆசையாய் தேட வேண்டும், ஒரு வாஞ்சியாய் தேட வேண்டும், ஒரு விருப்பத்தோடு தேட வேண்டும். ஏனோ தானோ அல்ல, ஒரு நோக்கத்தோடு நான் கர்த்தரை தேடுகிறவருக்கு பலன் உண்டு. நான் இந்த காரியத்தில் ஆண்டவரை தேடுறேன், நிச்சயமா எனக்கு பலன் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை தேடும் பொழுது நிச்சயமாய் நமக்கு தேவன் பலனை கொடுக்கிறார். தாவீது பாருங்க, சிறு வயது முதல் அப்படிதான் போட்டு சங்கீதத்தில் சிறு வயது தொடங்கி ஆண்டவரை அவர் ஆண்டவராக இரட்சகராக தேடினார். தேடினபடினாலே அவர் வாழ்க்கையில் பாருங்க, ஆடு மேய்த்தவன் அரசனாய் மாறினார். ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்காரும்படி செய்தார். ஒரு மேன்மையை கொடுத்தார், ஒரு உயர்வை கொடுத்தார். அதுபோல இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகள் நம் வாஞ்சியா விருப்பத்தோடு ஆண்டவரை தேடும் பொழுது நம்ம வாழ்க்கையிலும் தேவன் என்ன செய்கிறாரு, உயர்வை கொடுக்கிறார், நல்ல பலனை கொடுக்கிறார். நாம் எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரை தேடுறோமோ அந்த காரியங்களில் தேவன் நன்மையை நமக்கு பலனாய் கொடுக்கிறார். அவரை தேடும் பொழுது நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சேவிக்கிறவர்களாக அவரை தேடுகிறவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாய் தேவனாலே நன்மையான பலனை பெற்றுக்கொள்வோம். இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவரை நாமும் மகிமைப்படுவதாக. கேட்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.